ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் முடிஞ்சு ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, எறா தொக்கு எல்லாம் பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஃபிஷ் வாங்கியிருக்கேன், ப்ரான்ஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன ஃபிஷ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிச்ச மீன் தாங்க வாங்கியிருக்கேன். இது பேர் கிளிச்ச மீனா, இது வரைக்கும் நான் வாங்கினது கிடையாது. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு தாத்தா வருவாருன்னு சொன்னால அவர் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தார். நல்லா இருக்கும்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஏன்னா வந்து அவர் என்கிட்ட வந்து கரெக்டாக தான் சொல்லுவார், அப்படி தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காருன்னு நான் வாங்கிட்டேன். 1 கேஜி கிளிச்ச மீன், 1 கேஜி ப்ரான் வாங்கினேன். அதை ஒரு மணி நேரம் உட்காந்து க்ளீன் பண்ணிட்டேங்க. சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சட்டி வச்சாச்சு. சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் நான் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் சட்டி வந்து சூடாகணும். இந்த மீன் குழம்பு சட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே என்னை பார்த்துட்டு என்னை நீ எடுக்கவே மாட்டேன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அதை எடுத்துகிட்டு பார்த்தியா நான் இன்றைக்கி உன்னை வச்சு குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெயும் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிச்சது வந்து ஆட்டம்பர்கில் வந்து எனக்கு சாப்பர் ஜார் கொடுத்தாங்களா, அந்த சாப்பர் ஜாரில் தான் நான் ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து நான் பூண்டும் ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு அதையும் சேர்த்து சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச வடகம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு அந்த வடகமோட ரெசிபி வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். பார்த்து எப்படி பண்ணுறதுன்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ பண்ணாதீங்க, ஏன்னா மழை டைம், வெயில் காலத்தில் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு, வடகம் போட்டாச்சு, கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டாச்சு. எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கார்லிக், பூண்டு இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ அந்த எண்ணெயில் போட்டுக்கிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே யூஸ் ஆகுதுங்க. நான் வந்து கூடிய சீக்கிரம் அதோட ரிவ்யூ வீடியோ போடுறேன். நானும் போடணுன்னு தான் நினைக்கிறேன். நிறைய வேலை இந்த தீபாவளிக்கே வந்ததுனால என்னால் வேறு எந்த வீடியோவுமே போட முடியல. இப்போ நான் வீடியோ போட்டு 2 டேஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். பயங்கர டயர்டாயிடுச்சு, உடம்பு வேறு சரியில்லை, கோல்டு, என்ன பண்ணுறதே தெரியல. கோல்டு பயங்கரமாக இருக்குது. நான் பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கே தெரியுது, எனக்கு மூக்கெல்லாம் அடைச்சிருக்கு. மூக்கு அடைச்ச மாதிரி பேசுகிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அதனால் வந்து சீக்கிரமாகவே நான் அந்த ரிவ்யூ போடுறேன். இந்த ஆனியன் கூட பார்த்திங்கன்னா வந்து சும்மா ஒரு பல்ஸ் மோடு கொடுத்தாலே போதும், அது வந்து டக்குன்னு கட் பண்ணி கொடுத்தது. கேரட்டு, பீட்ரூட்டு எதெல்லாம் கட் பண்ண முடியுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனியன், தக்காளி எது வேணாமே கட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக தான் இருக்குது. எண்ணெய் ஊற்றிட்டு வடகம் போட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு வறுப்பட்டதும் வெங்காயமும் போட்டு நல்லா இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி தான் போடணும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஃபிஷ் குழம்புக்கு நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நல்லா ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கிட்டாலே சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. நானும் அப்படி தாங்க சொல்லுவேன், எங்கள் அம்மாவும் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எப்பயும் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தான் இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். ஆமாங்க, நான் யூஸ்வலாக எப்படி மீன் குழம்பு பண்ணுவேனோ அதே மாதிரி தான் பண்ணுறேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் கழித்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல் போடுறேன். அதனால் சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், குழம்புக்கு தேவையான சால்ட்டு நான் இப்பயே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து தக்காளி நல்லா வந்து வேகிறதுக்கு இந்த சால்ட்டு வந்து ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி சண்டே உங்கள் வீட்டில் என்ன குக்கிங் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு எப்படி ரீச் ஆகிருக்கு அப்படின்ட்டு தெரியும். நான் வந்து தீபாவளி அன்றைக்கி ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டுமேன்னு ஒரு வீடியோ போட்டேன். பட் யாருமே வந்து தீபாவளி விஷஸ் எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை, ஏன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். ஆனால் முன்னாடியை விட வந்து இப்போ கொஞ்சம் கமெண்ட்ஸ் வருது. ஆனால் தீபாவளி அன்றைக்கி விஷ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ கூட இன்னொன்று தீபாவளி மந்த் முடியல. உங்களுக்கு யாருக்காவது எனக்கு விஷ் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள் போட்டு தக்காளி போட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு.
நல்லா வந்து தக்காளி வந்து மேஷ் ஆகி அதோட தோல்லாம் சுருண்டு சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. குழம்புக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி எவ்வளோ சூப்பராக வதக்குறீங்களோ அந்த டேஸ்ட்டு தாங்க இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் சேருங்க. நல்லா வந்து பொறுமையாக வந்து வதக்குனா அந்த பச்சை வாசனை வந்து இப்பயே போயிடும். நான் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், கிளிச்சி மீன் எப்படிம்மா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டச்ச பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னாங்க வறுத்தா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும், முள் இருக்காது. அப்புறம் வந்து என்ன ஆகும்னா மீன் குழம்புல வந்து போட்டோன்னா அந்த மிளகா வாசனை போகாத மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மற்றபடி எல்லாமே குழம்பு நல்லா தான் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, மொத்தமாக கூட்டி வச்சு கொதிக்க விடாமல் ஃபஸ்ட்டு எண்ணெயிலேயே வந்து மிளகாத்தூளை நல்லா போட்டு பெரட்டி எடுத்துக்கிறேன். அப்போ வந்து பெரட்டும் போது பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து மிளகாத்தூள் வாசனை வந்து சுத்தமாக போயிடும். அந்த அளவுக்கு ஸ்லோவில் வச்சு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து நான் வந்து நல்லா பெரட்டி சட்டியிலேயே வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கிறேன். அப்போ வந்து மிளகாத்தூள் வாசனை சீக்கிரமாக போயிடும்ல. ஸோ இந்த மீன் வந்து போட்டால் வந்து அந்த மாதிரி ஸ்மெல் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா வந்து மிளகாத்தூளை போட்டுகிட்டே நல்லா வந்து வதக்குன்னு வதக்கி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நான் வந்து காமிச்சிருப்பேன். நல்லா வந்து ஒரு 2 பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து கரைக்க ஆரம்பிக்கணும். இன்னும் நான் அதை கரைக்கலை. அது கரைக்கிற வரைக்குமே வந்து நல்லா வந்து பெரட்டிகிட்டே இருந்தேன். அப்புறமேட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சைட் பை சைடு வந்து சாப்பாடு வைக்கிறது, அப்புறமேட்டு எறா தொக்கு பண்ண போகிறேன்ல அதுக்கு ஆனியன் கட் பண்ணுறது, இந்த வேலையுமே சைட் பை சைட் பார்த்துட்ருக்கேன். மிளகாத்தூள் வந்து மோஸ்ட்லி இப்போ வந்து நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி சமயத்தில் நான் புளியை வந்து கரைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே புளியை நல்லா ஊற வச்சதுனால நல்லாவே ஊறி இருந்துச்சு. தொட்டவொடனே வந்து பார்த்திங்கன்னா அதோட சாறு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நான் வந்து இங்கே இந்த மிளகாத்தூளை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வர அளவுக்கு நல்லா இந்த மசாலாவை சட்டியில் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் புளி ஊற்ற போகிறேன். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறைய புளியே ஊற வச்ச மாதிரி தான் இருக்குது எனக்கு. நல்லா வந்து அந்த புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டு நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதே மீன் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள் வாசனை வருதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கிளிச்ச மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கிளிச்ச நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள்ல, அந்த மீன் தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எத்தனை பேர் கிளிச்ச மீன் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த தாத்தா எடுத்துகிட்டு வர மீன்களாக தாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிளிச்ச மீன் ஒன்று இருக்கும். அப்புறம் அன்றைக்கி கொடுவா மீன் ஒன்று சாப்பிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து கொடுவா மீன் இப்படி இருக்கவே இருக்காது, நல்லா பட்டையாக ரொம்ப பெருசாக தான் இருக்கும். அப்படி தான் நான் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சின்ன கொடுவா எடுத்துகிட்டு வந்திருந்தாரு, அதுவும் குழம்பு வச்சு சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. அதே மாதிரி கடல் எறான்னு சொல்லிட்டு சிகப்பாக எடுத்துகிட்டு வர்றாரு. அவர் சொல்லுவார், இந்த வெள்ளை எறா தான் வந்து வளர்க்குற எறா, சிகப்பெறா தான் வந்து பார்த்திங்கன்னா கடல் எறா அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா வானகரமில் போயிருந்தேன்ல, அப்பையும் ஒரு வாட்டி வந்து சிகப்பெறா ஒரு பக்கம் இருந்துச்சு, கடல் எறா ஒயிட் கலர் எறாலாம் ஒரு பக்கம் இருந்துச்சு. அங்கேயும் பார்த்திங்கன்னா அப்படி தான் சொன்னாங்க. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு சிகப்பெறாவோட டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சிகப்பெறா கிடச்சா. ஆனால் சிகப்பெறாவை வந்து பார்த்தா யாருமே வாங்க மாட்டுறாங்க. ஏன்னா வெள்ளையாக எறாவை பார்த்து பழகுன மக்கள் வந்து சிகப்பெறாவை பார்த்து வாங்க மாட்டுறாங்க. நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து புளி ஊற்றிக்கிட்டு நல்லா மசாலாவையும் புளி தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். புரட்டாசி மாதம் முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் ஆயிடுச்சுங்க. 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரியாணி சாப்பிட்டுட்டேன், சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன், மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன். தீபாவளி அன்றைக்கி இட்லி மட்டன் குழம்பு, மதியானம் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 இப்படி தான் போச்சு. சிக்கன் தொக்கு, சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் என்னென்னமோ சாப்பிட்டேன். ஒரு வாரம் கழித்து இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கடல் உணவு செய்கிறேன்.
ஃபிஷ்ஷு செய்யும்போது எனக்கு இருக்க சந்தோஷம் இத்தனை நாள் நான் சாப்பிட்டதுலலாம் இல்லவே இல்லைங்க. அது ஏன்னே புரியல. ஒரு வேளை எனக்கு ஃபிஷ்ஷுனா அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கா என்னன்னு தெரில. இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே டிஃபன் சாப்பிடல. அதுக்கப்புறமேட்டு மீன்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பசி எடுத்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு பழைய சாதம் இருந்துச்சு. அதை மட்டும் நைட்டு வச்ச சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு தான் வந்து நின்றுருக்கேன். இல்லைனா கொஞ்சம் பசி தாங்குற மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக மீன் குழம்பு ஊற்றி தான் சாப்பிட்ருப்பேன். பார்த்திங்கன்னா சட்டியில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்பை வந்து மாற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். சின்னதாக வந்து நான் ஒரு ட்ரைபாட் வாங்கியிருக்கேன். அந்த ட்ரைபாடை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிச்சனோட ரைட் சைடில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுப்பில் வந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அடுப்பு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன கடாய் வச்சுருக்கேன். இந்த சின்ன கடாய் எதுக்கு வச்சுருக்கேன்னா எறா தொக்குக்கு தாங்க வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் வரும் எறா தொக்கு வந்து, அதனால் சின்ன கடாயே போதுன்றதுனால சின்னதாக கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக அதை விட கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டுக்கிறேன். இந்த ட்ரைபாட் வாங்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா வாட்டமாக போச்சு. நல்லா வச்சுட்டு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு கையில் வந்து ஃபோனு, ஒரு கையில் வந்து கரண்டி, அது வந்து கடாய் சில டைம் ஆடும். உங்களுக்கு என்ன பண்ணுறன்றது சில டைம் என்னால் மோஸ்ட்லி காமிக்க முடியாது. நான் மிக்ஸ் பண்ணுறேன், அதனால் நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறேன். பட் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஈஸியாகவே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இந்த ஆனியனையும் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய நியூ மிக்ஸி ஆட்டம்பர்க் சாப்பரில் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த மிக்ஸி ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நான் அதோடய ரிவ்யூ வந்து ஒரு நாள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. உண்மையாலே வந்து 1000 வாட்ஸ் வாங்கினது வந்து ஒர்த்து தான் நினைக்கிறேன். நான் வீட்டில் வந்து தீபாவளிக்கு மைசூர் பாக் செய்யும்போது கடலைப்பருப்பே நான் அதில் வந்து அரைச்சிக்கிட்டேன். பழைய மிக்சிலாம் வந்து கடலைப்பருப்புலாம் அரைக்காது. அது ரொம்ப கடக்குன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பீஸ்லாம் அப்படியே நிற்கும். அதனால் வந்து இந்த மிக்ஸி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். எறா வந்து ஆல்ரெடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா எறாவோட டேஸ்ட்டே பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ காரமாக இருந்தது. என் பையன் அப்படி சாப்பிட்டான். அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. மற்ற குழம்பு காரமாக இருந்தால் தொடவே மாட்டார். ஐயோ அம்மா காரம் அடிக்குது. ஆனால் இன்றைக்கி அவ்வளோ காரம் இந்த எறா தொக்கு. அப்படி சாப்பிட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிட்டு தக்காளியையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள் வந்து ரெண்டுத்தையும் நான் வந்து தக்காளி வதங்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷு எறாலாம் செய்கிறதுல எனக்கு எவ்வளோ ஹாப்பினஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து குக் பண்ணும்போதே பேசியிருந்தாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து தனியாக இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இப்போ நான் பேசுகிறப்பே தெரிஞ்சிருக்கும். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தாங்க இப்போ நான் உட்காந்து பேசிகிட்ருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டாச்சு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தான் நான் பேசிகிட்ருக்கேன். உண்மையாலே வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக சமைச்சேன். இப்போ தான் தெரியுது காயத்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, எறா, நண்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. கண்டிப்பாக நம்ம ஃபிஷ்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் ஃப்யூச்சரில். இன்றைக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஏன் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணல அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை பார்த்துடலாம். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. இங்கே வந்து எறா தொக்குக்கு வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எறாவுக்கு தொக்குக்கு வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதக்கிட்டுருக்கோம். வதக்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்க போகிறோம்.
குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துக்க போகிறேன். ஆனால் அதுவே பயங்கர காரமாக இருந்தது, எதனாலன்னு எனக்கு தெரியல. ஆனால் மிளகாத்தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக தான் ஏதாவது செய்யலாம்னு நினச்சேன். ப்ரான்லேயே ஒன்று ப்ரான் பிரியாணி செய்யலாம், இல்லைன்னா சில்லி ப்ரான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புரட்டாசி மாதம் முடிஞ்சு ஃபஸ்ட் டைமாக வந்து மீன் செய்கிறோம். இதை வந்து நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி மீன் குழம்பு, எப்பயும் செய்கிற மாதிரி ப்ரான் தொக்கு செஞ்சால் தான் நமக்கு வந்து அப்பாடி அப்படின்ட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நம்ம வேறு ஏதாவது இது மாதிரி செஞ்சோன்னா இதை ஏன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். இன்னொன்று மற்றவங்களும் வந்து வீட்டில் இருக்க மற்றவங்களும் பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க, இதை நீ ஏன் இப்படி செஞ்சுருக்க, நீ நார்மலாக செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து ஒரு 2-3 வாட்டி மீன் குழம்பு இல்லை யாராவது தொக்கு செஞ்சுட்டு அதுக்கடுத்தது வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோன்னா வீட்டில் யாரும் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்க, சூப்பராக செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கமெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து வெங்காய தக்காளி நல்லா வதங்கினச்சு அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டு நல்லா பரட்டிக்கிறேன். கொஞ்சம் மிளகாத்தூள் வாசனை பச்சை வாசனை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா பரட்டிக்கிறேன். தக்காளி வந்து லைட்டாக வந்து வதங்காத மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறா பீஸை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கஷ்டமானது மீன் குழம்பு எறா தொக்குல செய்கிறது வந்து க்ளீன் பண்ணுறது தாங்க. நான் அந்த தாத்தா எடுத்துகிட்டு வருவாருன்னு சொன்னால, அவர் க்ளீன்லாம் பண்ணி தர மாட்டார். அவர் சின்ன சின்ன மீன் தான் எடுத்துகிட்டு வருவார். அவர் எப்படிங்க க்ளீன் பண்ணுவாங்க? எல்லோரும் ஒரு கிலோ வாங்கிட்டு போவாங்க. கண்டிப்பாக வந்து அவரால் க்ளீன் பண்ணி தர முடியாது. எல்லாேருக்கும் க்ளீன் பண்ணி தரணும்னா அவர் வந்து விருகம்பாக்கத்துலேயே உட்காந்துருவணும். அவர் சொல்லுவார், எங்கேயோ காசிமேடுக்கு அந்த பக்கத்துலேருந்து வரேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுதான் தலைவர் என்ட்ரி பாருங்கள், ப்ரான். எல்லா ப்ரான்ஸையும் இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க எறா தொக்கில் போட்டுட்டு இப்போ நல்லா வந்து மசாலா எறா எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு நம்ம பரட்டி விடணும். பரட்டி விட்டுட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி தெளிக்க போகிறேன். எப்போ வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரானில் வந்து தண்ணி தெளிக்காமல் தான் வைப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்பு தான் செய்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ் குழம்பு சாப்பிட மாட்டார். ஆக்சுவலி வந்து நான் நடுவில் பழக்கப்படுத்தி நடுவில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தார். பட் இது புரட்டாசி மாதம்ல, புரட்டாசி மாதம் ஃபுல்லாக நம்ம நான்வெஜ் வீட்டில் எதுவும் செஞ்சுருக்க மாட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஃபிஷ் குழம்பு சாப்பிட மாட்டார். சிக்கன்லாம் சாப்பிட்டாரு. இன்றைக்கி ஃபிஷ் குழம்பு சாப்பிட வரணும் கொஞ்சம் தான் பண்ணுவார். அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம எறா தொக்கு மாதிரி வச்சோம்னா அதை போட்டுட்டு சாப்பிடுவாங்களே, அதனாலன்னு சொல்லிட்டு நான் வந்து தொக்கை போட்டு நல்லா பரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டேன். ஒரு 1/2 கிளாஸ் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ப்ரான்லேருந்து வந்து தண்ணி வரும். அதனால் ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி தெளிச்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். லைட்டாக கொஞ்சமாக ரசம் வச்சுட்டு எறா தொக்கு கொடுத்துட்டேன், ஏமாற்றிடுவேன். ஃபிஷ் குழம்பு பிடிச்சிருந்தா ஃபிஷ் குழம்பு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம இது போட்டு சாப்பிடுவாங்களா, அதுக்காக தான். உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் வந்து உப்பு போட்டுக்கிறேன். எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா எறா வேகிறதுக்கு முன்னாடி உப்பை வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எறாக்குள்ளே வந்து உப்பு ஏறிடும். ஒன்ஸ் ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு சூடு பண்ணுறச்செல்லாம் ஏறாது எறால். அதனால் எறா வேகிறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கணும். நான் அதே மாதிரி உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதையும் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு நான் அடுப்பை மாற்றி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபிஷ் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. அதில் வந்து மீன் தான் போட போகிறோம்.
குழம்புல போட்டாச்சு. கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக வந்து வறுத்து வச்சா பசங்க எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற மீனுங்களே வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக மீன் இப்படி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பொறுக்கி வந்து குழம்புல போட்டாச்சு. குழம்பு வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு இறக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சு. மீனும் நல்லா வந்துருச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு அடுப்பில் எடுத்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை ஆன் பண்ணியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட போகிறேன். எப்படி இருக்குது பார்க்க மீன் குழம்புன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோவை பொறுத்த வரைக்கும் மீன் குழம்பு சூப்பராகவே முடிஞ்சிருச்சு. டேஸ்டியாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த குழம்பு எப்படி ஆஃப் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்து வைக்க போகிறேன். இந்த மீன் குழம்பு வந்து இன்றைக்கி சாப்பிட்றதுனா நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஃபிஷ் ஃப்ரை தாங்க போட போகிறேன். இந்த ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக புளி கரைச்சோம்ல அந்த புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. இதை வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். தோசைக்கல்லில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து மீனை வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து ஊற வைக்கவே இல்லை. நம்ம மீன் குழம்புல மீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபிஷ்ஷை போட்டு பெரட்டிட்டு அப்படியே வச்சுருந்துட்டு நெக்ஸ்ட்டு தவா போட்டுட்டு நான் வந்து ஃபிஷ் ஃப்ரையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எறா தொக்கு பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. வேறு எதுவுமே போடவே இல்லை. தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றிட்டு நல்லா வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், வந்து எறா தொக்கு ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பையும் வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராகவே வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆக போகுது. சூப்பராக வந்து ரெடி ஆக போகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சாப்பிட்றது தான். அப்புறம் ஃபிஷ்ஷை திருப்பி போட்டுக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து புது டெக்னிக் வந்து நான் கண்டுபிடிக்கலைங்க. நான் வந்து யூஸ்வலாக ஒரு வீடியோ பார்ப்பேன். உங்கள் மீனவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அதில் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி தான் வந்து கரண்டியை திருப்பி பின்பக்கமாக வச்சுட்டு பண்ணுவாங்க. நானும் வந்து தோசை கரண்டி பெருசாக இருக்கும்ல, நம்ம திருப்பி போடும்போது இன்னொரு மீன் மேலே போய் விழுந்துடும். அப்புறம் அதை திருப்பி போடும்போது மீன் உடஞ்சிரும். பட் இந்த டெக்னிக் வந்து நல்லா இருந்துச்சுன்றதுனால நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கு, பட்டை ஃபிஷ்ஷுக்கு வந்து திருப்பி யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா திருப்பி போட்டு ஃபுல்லாக சூப்பராகவே ஃப்ரை ஆகிருந்துச்சு. அதை நான் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு, ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் செய்கிறப்பவே ரசமும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போதைக்கு நான் இவ்வளோ ஃபிஷ் வறுத்துக்கிட்டேன். இப்போ சாப்பிட்றதுக்கு இது போதும். நைட்டுக்கு வேணும்னா நாங்கள் வந்து வறுத்துப்போம். இந்த மாதிரி ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை வச்சாலே வந்து இது நான் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஐ நோ வந்து இது வந்து அன்ஹெல்தி தான். பட் வந்து என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அது போக இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் சாப்பிடுங்க. தவாவில் வந்து மீனை எடுத்துகிட்டு லைட்டாக சாப்பாடு போட்டுட்டு கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்து நீங்கள் ஃபிஷ் ஃப்ரையோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டவங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்னங்க, நம்ம போய் லன்ச்சு சாப்பிட்றது தான். இன்றைக்கி சண்டே. யூஸ்வலாக எப்பயும் ஆகிறபடி பார்த்திங்கன்னா 3:30 ஆகிடும். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2:30 முடிஞ்சிருச்சு. பெருசாக எந்த வேலையும் பார்க்கல. நான் வந்து காலையில் வந்து பசங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்கும் போதே மீன்காரங்க வந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு அப்புறமேட்டு வந்துட்டு ஃபிஷ் க்ளீன் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அங்கே பாருங்கள், இதுதாங்க ஃபிஷ் விருந்துன்ட்டு சொல்லுவாங்க. எப்படி இருக்குது பார்க்கவே, எண்ணெய் மிதக்க மீன் குழம்பு, எறா தொக்கு, ரசம், ஃபிஷ் ஃப்ரை, சுட சோறு வந்து ரெடியாக இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட், பிடிச்சிருந்தா ஒரு ஹார்ட் கொடுங்க. இந்த பிக்குக்கே ஒரு ஹார்ட் கொடுங்க. எப்படி இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. இப்போ தான் எனக்கு புரட்டாசி மாதம் விரதம் முடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சாப்பிடும்போது ஆஹா அப்படி ஆயிடுச்சு. நான் வந்து என் ஹஸ்பண்டை தான் சாப்பாடு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அந்த பிளேட்டில் போட்டுத்தா அப்படின்னு சொன்னேன். ஏடா கூடமாக கையிலேயே கேமரா பிடிச்சி பண்ணவழிக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ட்ரைபாடு வாங்கி
சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் அந்த ட்ரைபாடை வந்து ஒரு நாள் காமிக்கிறேன். நான் ஏன் காமிக்காமல் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைபாடு வாங்கினாலே டப்புன்னு உடஞ்சிருதுங்க. சரி அப்புறம் ஏன்டா இவங்கக்கிட்ட வேறு சொல்லியிருக்கோம், அப்புறம் மற்றவங்க யாராவது இதை பார்த்துட்டு வாங்கிட்டு இது வந்து உடஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, உடஞ்சிருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா கஷ்டமாயிடும்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லலை. இது கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவேன். ஆனால் இது ரொம்ப சீப்பான ரேட்டு தான். 229 என்னவோ தாங்க. ஆமாம் 229 தான். நான் வந்து அதிகமாக காசு போட்டு வாங்கினேன். 899க்கு என் ஹஸ்பண்ட் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அது பார்த்திங்கன்னா என்னால் உடஞ்சிச்சா இல்லை அதுவே உடஞ்சிச்சா இல்லை ஃபோன் வெயிட் தாங்காமல் உடஞ்சான்னு தெரியல. ஆனால் உடஞ்சிருச்சு. அது வாங்கி ஒரு 1 மந்த்லேயே வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறமே திருப்பியும் கையில் தான் பிடிச்சிருந்தேன். ஏன்னா வந்து ஃபோனை மாட்டிட்டு ஃபோன் கீழே வந்து உடஞ்சிரும்ல. அது அப்படியே அந்த ஃபோன் வந்து என்னோடய சாப்பாடுலேயே விழுந்துருச்சுங்க. அதனால தான் வந்து நான் சொல்லலை. நான் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அந்த ட்ரைபாட் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா என் தட்டு வந்து சாப்பாடு, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, எறா தொக்கு எல்லாத்தையும் வச்சு ரெடியாக இருக்குது பாருங்க. அவ்வளோதான். நான் வந்து சாப்பிட போகிறேங்க. அவங்க சாப்பாடு போட்டு சாப்பிட்டுப்பாங்க கண்டிப்பாக. அதனால் நான் சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன். அப்புறமேட்டு தட்டை பார்த்தா ஐயோ நம்ம சாப்பாடை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துகிட்டு வந்தோமே அதை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை சண்டை போட்டு பிடுங்கி அதுலேருந்தும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கி என் தட்டில் வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த வாய் சாப்பிட்டா தான் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது பாருங்கள், மேஜிக் பண்ண மாதிரி என் தட்டுக்கு அந்த ஃப்ரை பண்ண சாப்பாடு வந்துருச்சு. எப்படி இருக்குது தெரியுமாங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடும்போது பேசியிருந்திருக்க மாட்டேன். சைலண்ட்டாக தான் இருந்திருப்பேன். மைக்கே மாட்டியிருந்தாலும் டிவி ஓடினதுனால நான் எதுவும் பேசாமல் சாப்பிட்டேன். நான் பேசியிருந்தேன்னா தான் தெரியும். பட் வந்து இன்றைக்கி சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிழிச்ச மீன் வந்து கண்டிப்பாக கிடச்சா வாங்கி குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. முள் இல்லைங்க அந்த மீனில். குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். முள் இல்லை. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு இன்றைக்கி சாப்பிடவே. நான் வந்து சாப்பிட போகிறேன். அப்படியே வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த குக்கிங்லாம் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து காயத்ரி கார்த்திக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.